பிப்ரவரி 21 நாம் தமிழர் கட்சி போட்ட மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுக்கு கூடின கூட்டத்தை பற்றி தான் எங்கே பார்த்தாலும் பேச்சு. சமூக வலைதளம் முழுவதும் எல்லாமே இதை பற்றி தான் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியா நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் கூடிச்சு அப்படின்னு எல்லாரும் மூக்கு மேலே விரலை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி நடத்தின இந்த மாநாட்டில் நானும் பங்கு பெற்றேன். மாலை ஒரு 4 மணிக்கு நான் மாநாட்டு திட்டலுக்கு வந்திருந்தேன். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை, நிறையா காலி நாற்காலிகள் தான் இருந்தது. ஏன் அப்படின்னா வெயில், சரியான வெயில். அதனால் அப்போ மக்கள் எல்லாருமே எங்கே இணல் இருக்குது அங்கே போய் உட்காருவோம் அப்படின்னு தான் எல்லாருமே உட்கார்ந்துருந்தாங்க. இணல் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா மாநாடும் தொடங்கியது. அதே மாதிரி அந்த சமயத்தில் தான் அதிகமான மக்கள் வர ஆரம்பித்தாங்க. ஒரு மணி நேரம், அரை மணி நேரத்துக்குள்ளாக ஒட்டுமொத்த மாநாடு திடலுமே நிறைஞ்சிருச்சு. இந்த மாநாட்டுக்காக பார்த்திங்கன்னா எல்லாரும் ரொம்ப தூரத்துலேருந்து பயணம் செஞ்சு வராங்க. இப்போ கன்னியாகுமரிலாம் பார்த்திங்கன்னா அந்த கடைக்கோடியிலேருந்து கிளம்பி வராங்க. அதே மாதிரி சென்னை போன்றவர்களும் அங்கேருந்து திருச்சியை நோக்கி வரணும். இந்த மாதிரி சமயத்தில் உணவு தேவைங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய முக்கியமான தேவை. அதே மாதிரி குடிநீர் தேவையெல்லாம் இருக்குது. அத்தனை பேருமே தன்னோட வாகனங்கள்லேயே கட்டுச்சோரை கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அங்கங்கே கிடைக்கிற இணலான பகுதிகளில் எல்லாரும் அமர்ந்து ஒரு பாக்கு மர தட்டுலையோ இல்லை ஒரு பேப்பர் தட்டுலையோ வச்சு சாப்பாடை சாப்பிட்டுட்டு எல்லாரும் கிளம்பி வந்ததை கண்கூடாக பார்க்க முடிஞ்சிச்சு. நாங்களும் கூட வேனில் பயணம் பண்ணி தான் வந்தோம். எங்கள் சட்டமன்ற தொகுதி சார்பாக எல்லாருமே தயிர் சாதம், லெமன் சாதம், புளியோதரன்னு சொல்லி கட்டிட்டு வந்திருந்தாங்க. இது பார்க்கும்போது அண்ணன் சொல்லுவார் இல்லையா, கட்டுச்சோரை கட்டிட்டு கிளம்பி வந்துருங்கடா அப்படின்னு சொன்ன மாதிரியே அத்தனை பேரும் அந்த மாதிரி கிளம்பி வந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. எல்லாருமே மாநாட்டுக்குள்ளே இருந்த கூட்டத்தை தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சமூக வலைதளத்தில் நிறைய காணொலிகள் பார்க்குறேன், ட்ரோன் காட்சிகள் பார்க்குறேன். மாநாட்டுக்குள்ளே எவ்வளோ கூட்டம் கூடிச்சு, எத்தனை பேர் வந்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஆனால் கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா அப்படிங்கிற மாதிரி மாநாட்டு திடலுக்கு வெளியில் அந்த பார்க்கிங் ஏரியாவில் இருந்த கூட்டத்தை நீங்கள் பார்க்கல. லட்சக்கணக்கில் மக்கள் அங்கே இருந்தாங்க. அத்தனை பேரும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பொருட்காட்சி திடலையே நாம் தமிழர் கட்சியினர் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. வர மக்கள் தண்ணி இல்லாமல், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல், ஒரு உணவு தேவை இல்லாமல் அவஸ்திப்படக்கூடாதுன்னு அத்தனை கடைகள் உருவாகி இருந்துச்சு. ஐஸ்கிரீம் கடை இருந்தது, ஸ்நாக்ஸுக்காகவே ஏகப்பட்ட கடைகள் இருந்தது. இதில் ரொம்ப முக்கியமாக அந்த பெப்சி, கொக்கோ கோலா, ஜங்க் ஃபுட்டு, நான் மேகி கிண்டி விற்கிறேன், ஃபிங்கர் சிப்ஸு, நூடுல்ஸு அப்படி விற்காமல் ஆரோக்கியமான உணவுகள் அத்தனையுமே நான் பார்க்குறேன். சோளக்கரதை சுட்டு விற்றுக்கிட்டு இருக்கான், அவிச்ச சோளக்கரதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க நம்ம மக்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, பொட்டுக்கல்ல, தண்ணி பழம், கரும்பு சாறுன்னு ஆரோக்கியமான உணவுகளை அந்த மாநாட்டு திடலில் விற்பனை பண்ணுறாங்க. இந்த மாதிரி எந்த மாநாட்டிலையும் பார்க்க முடியாது. அத்தனை பேரும் அதைத்தான் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் வாங்கி சாப்பிட்றத கண் கூட பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் விற்கப்பட்ட அத்தனை பண்டங்களுமே பார்த்திங்கன்னா நியாயமான விலை. ஒரு அம்மா சுக்காப்பி விற்றுட்டு வந்தாங்க கூட்டத்துக்குள்ளே. எவ்வளோ பார்த்திங்கன்னா வெறும் 10 ரூபா, கருப்பட்டி போட்டு சுக்கு போட்டு சுக்காப்பி 10 ரூபாய்க்கு. நான் இங்கே தான் பார்க்குறேன் ஆச்சரியமாக. எங்கள் ஊர்லேயே இந்த ரேட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியினர் இத்தனை கடைகளுக்கு அனுமதி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நியாயமான விலையில் நீங்கள் விற்கணும் அப்படிங்கிறது அவங்க அறிவுறுத்துறாங்கன்னா, என்னத்தையும் ஒரு மாநாடு நடத்தணும், என்னத்தையும் தின்னுட்டு போகிறாங்க, எப்படி நாசமாக போகிறாங்க அப்படின்னு இல்லாமல் வரக்கூடிய மக்களோட ஆரோக்கியத்தின் மீது அளப்பரிய அன்பு வச்சு ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே விற்கிறதுக்கான அனுமதியை கொடுத்து அதை நியாயமான விலையில் விற்கக்கூடிய ஒரு முறையை கொண்டு இப்படி பண்ணுறாங்கன்னா, இவங்களாம் ஆட்சிக்கு வந்தால் எவ்வளோ அற்புதமாக சொர்க்க பூமியாக அந்த தமிழ்நாடு இருக்குங்கிறத மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். மாநாடில் கூட்டம் ஆரம்பிச்சிருச்சு. அண்ணனும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஒரு நடு பகுதியில் அண்ணன் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் கழிச்சு, சரி நம்ம எந்திரிச்சு போய் கூட்டம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரலாம், ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். நான் எந்திரிச்சு மெனக்கிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா என்னால் என்னையே நம்ப முடியலை. எனக்கு புல்லரிச்சு போயிடுச்சு. ஏன்னா நான் 2019, 2024, அதுக்கப்புறம் 2021 வரைக்கும் நான் வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்துக்கு கண்டிப்பாக நான் வந்திருக்கிறேன். அந்த சமயங்கள்லாம் நான் பார்க்காத கூட்டம், இவ்வளோ கூட்டமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கான கூட்டம். அந்த 2 பக்கமும் இடம் விட்டுருந்தாங்க, சேர் போடாமல். அந்த பகுதிகள் ஃபுல்லாக மக்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. பச்சை பிள்ளைகளை கொண்டு படுக்க போட்டு தூங்க போட்டுட்டு தாய்மார்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வயசான பெரியவங்க நல்ல காலை நீட்டி வசதியாக உட்காந்துருக்குறாங்க. அவ்வளோ காத்தோட்டம். இவ்வளோ கூட்ட நெரிசல்லையும் மக்கள் எந்த சிரமத்துக்கும் உள்ளாகாமல் போகிறவங்க போகிறாங்க, வரவங்க வராங்க, அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு வராங்க. அப்படியே எந்த ஒரு நெரிசலும் இல்லாமல் அவ்வளோ அற்புதமாக அந்த கூட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்தவரை இந்த பக்கமும் அந்த பக்கமும் உட்கார்ந்துருந்த கூட்டமே ஒரு 50,000 பேர் வரும்.
2 லட்சம் சேரு இங்கிட்ட ஒரு 50,000 அப்படின்னு பார்த்தா 3 லட்சத்துக்கிட்ட இருக்குது வெளியில். இந்த மாநாட்டு திடலுக்கு வெளியில் அந்த பார்க்கிங் ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு பொருட்காட்சியே நடந்துச்சு. அத்தனை அந்த கடை வீதிகளில் மக்கள் சுற்றி திருந்தவர்களே லட்சக்கணக்கில் இருப்பாங்க. அந்தளவுக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சது 5 லட்சம் கூடுனது, அதுக்கு அதிகமான கூட்டம் கூட இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் வந்திருந்த வேனில் ஏறி போய் உட்காந்து அந்த வேனை எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. அந்த வேனு இந்த மாநாட்டு திடலில் இருக்கிற பார்க்கிங்லேருந்து வெளியில் வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆச்சுன்னா அப்போ எந்த அளவுக்கான டிராஃபிக் இருந்திருக்கும், எத்தனை வாகனங்கள் அணிவகுத்து இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். நான் கூட அந்த எங்கள் வேனு நிற்கிது, அந்த வேனு மேலே ஏறி நின்று ஒரு காட்சியை நான் படம் பிடிச்சேன். எவ்வளோ வேன் சுற்றி நிற்கிதுன்னு என்னாலே நம்ப முடியல. ஏதோ இந்த படையப்பா படத்தில் பார்க்குற சீன் மாதிரி, ஒரு பாகுபலி படத்தில் பிரம்மாண்ட மாதிரி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு புல்லரிக்கை செஞ்சிருச்சு. இத்தனை லட்சக்கணக்கான தமிழர்கள் ஒரு இடத்துல திரண்டுட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம் இந்த தமிழ்நாட்டில் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்லதொரு மாற்றம் நடக்க போகுதுங்கிறத நான் அந்த இடத்துல உணர ஆரம்பிச்சிட்டேன். நிச்சயமாக சத்தியமாக தன்னுடைய வெற்றி கணக்கை நாம் தமிழர் கட்சி இந்த சட்டமன்ற தேர்தலில் தொடங்கும் அப்படிங்கிறத நம்ம அடித்து சொல்லலாம். மொத்தமாக அந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 100 ஏக்கர், அவங்க சொன்னாங்க 184 ஏக்கர் நம்ம கணக்கு சொன்னாங்க. அதில் 80 ஏக்கருக்கு மேலே தான் நம்ம மாநாடு திடல். அதுபோக 100 ஏக்கருக்கு மேலாக பார்க்கிங் கொடுக்கப்பட்டும் பார்க்கிங் நிறைஞ்சு வழியுது. அதுபோக நிப்பாட்ட இடம் இல்லாமல் சாலையோரங்களில் வந்த வாகனங்கள்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு. பல கிலோமீட்டர் தூரத்துக்கு நாம் தமிழர் கட்சியினர் வந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்குன்னா இதெல்லாம் தலைப்புச் செய்தியாக போடணும்யா. அத்தனை ஊடகங்களையும் அன்னைக்கு அதுதான் பிரேக்கிங் நியூஸாக இருந்திருக்கணும். ஆனால் இந்த ஊடகங்கள் மூடி மறைக்கலாம். நீ மூடி மறைச்சுமே எத்தனை லட்சம் பேர் கூடியிருக்கிறான். அப்போனா எவ்வளோ பெரிய மாற்றம் சத்தம் இல்லாமல் இந்த மக்களோட மனசில் நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். மாநாட்டுக்கு வந்தவங்ககிட்ட நிதி கேட்டு, திரள் நிதி கேட்டு ஒரு குடத்தை கொண்டு வராங்க. அந்த குடம் வந்து கிட்டத்தட்ட அந்த மேடையிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் கூட வரல, அதுக்குள்ளே அந்த குடம் நிறைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு மக்கள் பணத்தை அள்ளி இறைக்கிறாங்க. யாருமே 100 ரூபாய்க்கு குறைஞ்சி போட்டு நான் பார்க்கல. இந்த பக்கத்தில் வரைக்கும் குடம் வருது. அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் காசை கையில் வச்சுட்டு இந்த பக்கம் குடத்தை பாஸ் பண்ணி விடுங்க, நாங்களும் பணம் கொடுக்கணும்னு அவ்வளோ ஆர்வமாக கேட்குறாங்க. அந்த குடம் அப்படியே அந்த கூட்டத்துக்குள்ளே போய் எல்லாரும் பணம் போட்டு குடம் நிமிர பணத்தோட திரும்ப போகுது. இதே திமுக கூட்டத்திலலாம் இந்த மாதிரி பணத்தோட போன ஒரு பெட்டியோ குடமோ தப்பிக்குமா? ஆனால் அவ்வளோ நம்பகத்தன்மை வாய்ந்த ஒழுக்கம் நிறைந்த ஒரு மக்களாக இந்த கூட்டத்தில் இருந்தவங்க இருந்தாங்க. இந்த மாநாடு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடு. மிகப்பெரிய அளவில் சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. என்ன இன்னும் நிறைய எல்இடி திரைகள் வந்து வச்சுருக்கலாம். அதே மாதிரி வந்து மாநாடுத்தினுடைய அந்த மேடை அது இன்னும் உயரமாக போட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் பலரோட கருத்தாக இருந்தது. ஏன்னா பலருக்கு வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது அண்ணனே ரொம்ப சின்னதாக தெரிஞ்சார், மேடையில் இருக்கிறவர்கள்லாம் வந்து தெரியல. ப்ளஸ் மேடை ரொம்ப தாழ்வாக இருந்த மாதிரி தெரியுது. நீளமாக போக போக பின்னாடி போக போக அங்கேருந்து பார்க்க மேடை ரொம்ப தாழ்வாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் மேடையோட உயரத்தை இன்னும் அதிகரித்திருக்கலாம் அப்படிங்கிறது பலருடைய கருத்தாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மேலோட பெரிய எல்இடி திரை வச்சுருக்கோம்னு இவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த எல்இடி திரையில் வெறும் இது வந்து மற்றும் ஒரு அரசியல் கட்சியில் மாற்று அரசியல் புரட்சிங்கிற வார்த்தை மட்டும்தான் இருந்துச்சோ தவிர இடையில இந்த படங்கள் போடப்பட்டுச்சோ தவிர அண்ணன் சீமான் பேசிக்கிட்டு இருந்தப்ப அந்த பிக்சரை வந்து அப்படியே பெரிய அளவில் இவங்க சைடில் வச்சுருக்கிறாங்களே எல்இடி திரை, அதில் சின்ன சின்னதாக போடுறாங்களே, அதே மாதிரி அந்த நேரில் இருக்கிற பெரிய எல்இடி திரை முழுவதுமாக அண்ணன் பேசுறது அப்படியே ஒளிபரப்பு பண்ணியிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். எல்லாரும் பார்த்து ரசிச்சிருந்துருப்பாங்க. ஆனாலும் கூட இதெல்லாம் சும்மா சாதாரண சின்ன சின்ன விஷயம் தான். தண்ணி கொடுத்தாங்க, வரவங்களுக்கு கழிவறை வசதி பண்ணி கொடுத்துருந்தாங்க, வரவங்களுக்கு சாப்பாடுக்கு தேவையான விஷயங்களை வெளியில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, பார்க்கிங் வசதி வச்சுருந்தாங்க, கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்கு பல்வேறு எக்ஸிட்டை வச்சுருந்தாங்க. இதெல்லாம் மிக முக்கியமான உயிர்நாடி போன்ற ஏற்பாடுகள். இதை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னும் அடுத்து நடக்கக்கூடிய மாநாடுகளில் மேலும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயத்தெல்லாம் சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. இந்த மாநாடை ஏற்பாடு செய்த ஒவ்வொருத்தருக்குமே புரட்சி வாழ்த்துக்கள். இந்த மாநாட்டில் பங்கு பெற்ற எல்லாருக்குமே புரட்சி வாழ்த்துக்கள். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை நம்ம எதிர்கொண்டு இருக்கோம். இந்த தேர்தலில் அறிவித்த நாள்லேருந்தே இந்த மாநாட்டுக்காக தான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படா அண்ணன் சீமான் 234 தொகுதியிலையும் போட்டிடுற அந்த வேட்பாளர்களை ஒரே மேடையில் காட்சிப்படுத்துவார், நம்ம எல்லாரையும் பார்க்கலாம். இது மாதிரி வாய்ப்பு தமிழக அரசியலேயே வேறு எந்த கட்சியும் காண கொடுக்காத ஒரு வாய்ப்பை அண்ணன் சீமான் நமக்கு பார்க்க கொடுத்துருக்கிறாரு. அடுத்து இன்னொரு விஷயம், ரொம்ப ஆர்வமான விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான் காரைக்குடியில் பிரச்சாரம் செய்யும்போது அண்ணன் சீமானுக்காக வாக்கு கேட்டு கூட போகிற அந்த கூட்டம், அதைத்தான் நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நிச்சயமாக அதுவும் தேர்தலில் இருக்கிறதுக்கு கடைசி அந்த 2 நாள் மிகப்பெரிய அளவில் அண்ணன் சீமானுக்காக நம்ம கூடணும், அண்ணன் சீமானை வெற்றி பெற செய்யணும். ஒட்டுமொத்த காரைக்குடியுமே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு அந்த மாநாடுக்கு கூடிய லட்சக்கணக்கான மக்கள் காரைக்குடியில் இருக்கிறவர்களே நெகிழ்ந்து போகணும். இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இப்படி வாக்கு கேட்டு வராங்களே, ஒட்டுமொத்த தமிழகமே ஒரு தலைவனுக்காக வாக்கு கேட்டு வருதுன்னா அவரை நம்ம வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு அந்த மக்கள் வெற்றி பெற செய்யணும். அண்ணனை வெற்றி பெற செய்து அவரை சட்டசபைக்கு
அனுப்பணும். நாம் தமிழர் கட்சி வெற்றி கணக்கை தொடங்கணும். அதுக்கான உழைப்பை நம்ம கொடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய இரண்டாவது மிகப்பெரிய கடமையாக இருக்குது. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.